மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 15-20 சின்ன வெங்காயம், இது கூட ஆப்ஷனல் தான். 3 தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு, பூண்டு பெருசாக இருந்தால் 2 அல்லது 3 போதும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பையும் போட்டு தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதால மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். கார சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் நம்மளோட காரசாரமான கார சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாயை போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது 50 கிராம் அளவு. இந்த ரெண்டையும் நல்லா பவுடராக அரைச்செடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இதோட 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு இதை நல்லா கலந்து விடணும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, சின்னதாக 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு செவக்கிற அளவுக்கு பிரட்டி விட்டுடலாம். இதில் நம்ம பொட்டுக்கடலை கரைசலை ஊற்றிடலாம். ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும், இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதனோட பக்குவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கஞ்சி பதத்தில் தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு தான் இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியை இட்லி தோசை மேலே கொஞ்சம் தாராளமாக ஊற்றி லேசாக பிசைஞ்ச மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அபாரமாக இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கொதிக்க வச்ச பொட்டுக்கடலை சட்னியையும் தக்காளி வெங்காய கார சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.